வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வெறும் 1241 லைன் பை லைன் நோட்ஸுங்க. அதாவது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஜஸ்ட் 59 பக்கம் படிச்சா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல மினிமம் 15ல இருந்து 20 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு 2022ல குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், குரூப் 3 ஏ 2023 வந்துச்சு, குரூப் 8 எக்ஸாம். இந்த 4 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 9ஆம் வகுப்புல 25 கேள்வி வரைக்கும் கேட்குறாங்க. புது புக்கில் 20 கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க. கடைசியாக நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா 21 கேள்வி 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் கேட்டிருக்கான். அதில் 17 கேள்வி புது புக்லையும் மீதி பழைய புக்லையும் இருக்குங்க. நான் என்ன பண்ணிட்டேன், புது புக்கில் இருக்கிறத மட்டும் அழகாக உங்களுக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு இயல் எடுத்துக்கிட்டா 200 லைன் பை லைன் நோட்ஸ் இருக்குங்க. இந்த ஃபஸ்ட் இயரில் யார் யார் இருக்காங்கன்றத நான் சாப்டர் வைஸாகவே கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் திராவிட மொழி குடும்பம், இது நம்ம சிலபஸில் திராவிட மொழி குடும்பம்னே இருக்கும். அடுத்தது 2வது சாப்டர் தமிழ் ஓவியம்னு இருக்கும். தமிழ் ஓவியம் நம்ம சிலபஸில் இருக்காது. ஆனால் இந்த தமிழ் ஓவியத்துக்குள்ள ஈரோடு தமிழன்பன் இருப்பாரு, ஈரோடு தமிழன்பன் நம்ம சிலபஸ்ல இருக்காரு. இந்த மாதிரி சாப்டருக்குள்ள நம்ம சிலபஸ்ல யார் வராங்க அப்படின்றதும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழ் விடுத்தூது போன குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தா சிலபஸ்ல இருக்கு சிற்றிலக்கியத்துல. அதே மாதிரி இந்த இலக்கணத்துல தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை, இதுல கம்பல்சரியா 2 கேள்வி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் 200 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ செகண்ட் இயரில் 130 லைன் பை லைனும், தேர்ட் இயரில் 3வது இயரில் பார்த்தீங்கன்னா 116 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கேன். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. அது பாருங்களேன், கொஷின் வித் ஆன்சர், கொஷின் வித் ஆன்சர் ஹைலைட் பண்ணி கடன்னு படிச்சிடலாம். 1.5 மணி நேரம் படித்தாலே போதுங்க. சூப்பர்பா. இதே மாதிரி 3 டேம்லையும் 9 இயர்லையும் 1200 எத்தனை சொன்னே மறந்துட்டேனே, 1241 லைன் பை லைன் நோட்ஸை பிடிஎஃபா மாற்றிருக்கோம். இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை சப்ஸ்கிரைபிள் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன், ஆல் செலக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டெய்லியுமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் கொடுக்குறோம். இப்போ நேற்று 10th புக் கொடுத்தாச்சு, இன்றைக்கி 9th புக் கொடுத்தாச்சு, இன்றைக்கி ஜிகேவில் ஒரு 20 கேள்வி வர மாதிரி நோட்ஸ் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் நான் எப்போ போடுறேன்னு எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சரிங்களா? யூடியூப்லேருந்து நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சூப்பரில் அதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரூஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. லாஸ்ட் எண்டில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் எல்லா கொஸ்டினுக்கும் வித் எங்கே இருக்குன்னே சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப அதாவது கண்ணுக்கே தெரியல சார் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் புத்தகத்தில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா பேஜ் நம்பர் குறைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பேஜ் நம்பர் குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த ப்ரூஃப் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கோம். சரிங்களா? இதில் பாருங்களேன், ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருப்பான். இது 9th நியூ புக்கில் 158வது பேஜ் நம்பரில் தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பான். இதில் 1938 நவம்பர் 13 சென்னையிலையும், அதேமாரி 27/6/1970 யுனெஸ்கோ மன்றமும் கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாயில் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூது. ஸோ நான் இப்போ தான் சொன்ன தமிழ் விடுத்தூதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தானே, இது 9th நியூ புக்கில் 12வது பேஜ் நம்பரில் நூல்வேலிருந்து டைரெக்டாகவே கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக புத்தகத்துள்ளியும் கேட்குறாங்க.
கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் அமைத்தவர்கள் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து 9th நியூ புக்கில் 153வது பேஜ் நம்பரில் ஒரு நடுவில் இருக்குது, பேராகிராஃப் நடுவில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பேஜ் போனால் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பாண்டியர்கள் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ புத்தகத்துக்குள்ளே இருந்து டைரக்டாகவே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆண்டாள் பற்றி ஒரு நூல்வேலி பாஸ் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கும் இளம் பெண்களுக்கு திருமண உதவி தொகை வந்து யாருடைய பேர்ல தமிழக அரசு வாங்குறது அப்படின்னு கேட்டிருப்பான். இது மூலூர் ராமாமிர்தம் அம்மையார். இது வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்ல 127வது பேஜ் நம்பர்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த மகளிர் சிறப்புக்குள்ள இது வந்துருது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இங்க பாருங்களேன், எண்ணும் எழுத்தும் பத்தி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்போம். மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 கேள்வி. இந்த 21 கேள்வியில் 20ஆவதும் 21ஆவதும் புத்தகத்தில் டைரக்டாக இல்லை. ஆனால் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பான் புக்கில், இயல் 1ல் இருக்குது. அதை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா இதை அசால்ட்டாக டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சரிங்களா, கட்டளை வாக்கியம் அல்லாதது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வகை வாக்கியங்கள்ல. சரிங்களா, சூப்பர். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மினிமம் நான் சொல்கிறது 15 கேள்விகள் எளிமையாக வாங்கிட முடியும் இந்த நோட்ஸ் படித்தா. மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் 20 கேள்வி வரைக்கும் வாங்கிட முடியும். நேற்று வந்து தமிழ் நோட்ஸ் கொடுத்துருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்தா கண்டிப்பாக 15லேருந்து 20ன்னு சொன்னோம். சராசரியாக வந்து பார்த்தா இந்த 2 நோட்ஸ் படிக்கிறது மூலமாக 30லேருந்து 35 கேள்வி சாலிடாக வாங்கிட முடியுங்க. 2 நாளில் முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது 8th புக்கு, 7th புக்கு, 6th புக்குன்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே 90க்கு மேலே வாங்கிட முடியும். சரிங்களா, ஸோ இதுக்கு படிக்க 1.5 மணி நேரம் போதும். நாங்கள் படித்து பார்த்துட்டோம், நோட்ஸ் எடுத்து நாங்கள் உட்காந்து படித்து பார்த்துட்டு தான் இதை கொடுக்குறோம். நேற்று நைட்டே உட்காந்து படித்து பார்க்கும்போது 1.5 மணி நேரத்தில் அழகாக படித்து முடிச்சாச்சு. எல்லாமே எளிமையாக இருக்குதுங்க. ஜஸ்ட்டு கொஷின் வித் ஆன்சர். கரெக்டா? ஸோ ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ தான் சும்மா பார்க்குறேன் சார், நான் எங்கே தான் படிக்கிறது, வேலையே எனக்கு டைட்டாக இருக்குது, சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட அசால்ட்டாக மார்க் வாங்கிடலாம். சரிங்களா, கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா PDF அப்படின்னு இருக்கும். ஒரு 2-3 லைன் தள்ளி வந்தீங்கன்னா PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? இந்த பேஜுக்கு போங்க, ஒன்றுமே இருக்காது. நம்ம வெப்சைட்டுக்கு போய்டும், ஒன்றுமே இருக்காது. 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர்னு இருக்கும் பாக்ஸு. அதை கிளிக் பண்ணால் 15 செகண்ட் வெயிட் பண்ணும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா, ஸோ அடுத்தது GK நோட்ஸ் இன்றைக்கே நான் கொடுத்துட்றேன், அதையும் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 நாளில் தமிழில் எவ்வளோ முடியுமோ, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குனா போதும், ஒரு புக்கு முடிச்சிடலாம், அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். கடைசி டைமில் உங்களுக்கு குழப்பல, புத்தகத்தில் இருக்கிறதான் நான் கொடுக்குறேன். சரிங்களா, ஏன்னா புதுசாக கொடுத்தா தான் நான் ஆல்ரெடி வேறு படித்தேன், நீங்கள் வேறு கொடுக்குறீங்க அப்படின்ற குழப்பம் வரும். நான் ஆல்ரெடி நீங்கள் 9th புக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, சும்மா ஒரு ரீகால் பண்ணலாம். இல்லை நான் படிக்கவே இல்லை சார், எங்கிட்ட சுத்தமாக நான் படிக்கல, இந்த ஒரு வாரத்தில் தான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் புது புக்கு கொடுத்தா அது ஆல்ரெடி எப்பயோ படித்த ஞாபகம் இருக்கும், ஈஸியாக வரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ல எங்களை குழப்பாதீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. நோட்ஸை பார்த்துட்டு பேசுங்க. சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.